எவன் சொன்னா? ஏய் வண்டி விட்டு கேளுங்கடா. கொஞ்சம் கம்மி இதுதானே ஆப்போசிட் பார்ட்டி இப்பதான் வந்தாங்கண்ணே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் உப்பிலியபுரம் கிராமம் முஸ்லீம் சுடுகாடு பக்கத்துலேயே இருக்குது. ஏன் இந்த வாரியை உடைக்கிறீங்க? இந்த வாரியை உடைச்சா வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துரும்னு சொன்னால் அவங்க காசு கொடுக்குறாங்க, நாங்கள் உடைப்போம், காசு கொடுத்தா கொன்னே போட்டுருவோன்னு கூட சொல்கிறாங்க. இந்த வாரியை எந்த ஒரு பர்மிஷனுமே இல்லாமல் பக்கத்து வயக்காரங்க உடைக்கிறாங்க. கேட்டால் ஜேசிபி வச்சு கொல்ல வராங்க. இவங்க 2 பேரும் தான் ஜேசிபிக்கு காசு கொடுத்து வாரியை உடைச்சது. இந்த வாரியோட அகலம் மொத்தம் 100 அடி. 80 அடிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஆக்கிரமிச்சது தெரிஞ்சும் இன்னும் விவோவும் சரி கவர்மெண்ட்டும் சரி எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. இப்போ இருக்கிற 20 அடியும் பறித்து பாதியாக்கிட்டாங்கன்னா வாரியை சுற்றி இருக்கிற கிராமப்புறம் எல்லாம் வெள்ளம் வந்துடும். ஏற்கனவே இப்படி வாரியை உடைக்கிறாங்கன்னு தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அவங்க மிரட்டி அமிச்சிட்டாங்க. இப்போ இந்த தடவையும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு மிரட்டி அமிச்சிட்டாங்க. விவோவும் சரி கவர்மெண்ட்டும் சரி எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. எத்தனையோ முறையோ கம்ப்ளைண்ட் பண்ணியும் பார்த்தாச்சு, அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கிற மட்டுமே தெரில. அதனால தான் நான் வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். விவோவும் சரி கவர்மெண்ட்டும் சரி தக்க நடவடிக்கை எடுத்து வாரியை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நான் அப்லோட் பண்ணுற வரைக்குமே கொஞ்சம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி சின்ன பிரச்சனையில் ஆரம்பித்து தான் நாளைக்கு பெருசில் போய் முடியும். இன்றைக்கி வாரியில் ஆரம்பிச்சிருக்காங்க, பின்னாடி வடக்கன்ஸில் கொண்டு போய் முடியும். இன்றைக்கி எனக்கு நடந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். அதனால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஆப்போசிட் பார்ட்டி இப்பதான் வந்தாங்கண்ணே.